இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏண்டே, இந்த வீட்ல என்னடி நடக்குது? என்னங்க சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து உங்க எல்லாத்துக்கும் குளிர்ட்டு போச்சா? வெளியே தான் கண்ட கண்ட நாய்ங்க எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போதுனா, வீட்டுக்குள்ள பொம்பளைங்க நீங்க ஆம்பளைங்களை எடுத்து அதிகாரம் பண்ற அளவுக்கு வந்துட்டீங்களா? ஐயோ இல்லங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இந்த வீட்டில் ஆம்பளைங்க மேல இருக்கிற மரியாதையும் பயமும் குறைஞ்சு போய் இப்போ பொம்பளைங்கெல்லாம் மெதப்புல சுத்திட்டீங்கல்ல. இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஆம்பளைங்க சொல்றத மீறி நடந்தா இந்த வீட்டில் என்ன நடக்குன்னு மறந்து போச்சா? கர்ணா, சொல்லுங்கண்ணே. சித்ரா கல்யாணத்தை நிப்பாட்டாது எவடா? என்னடா இவனுங்களால அவளையே கண்டுபிடிக்க முடியலையே, இதுல இவனுங்க நம்மளை என்ன பண்ணிட போறாங்கன்னு மெதப்புல தான் நம்ம மேல உள்ள பயம் போச்சு. என்ன தூங்கல போல இருக்கு? யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிக்கிறியா? நம்பவே முடியல. எதையும் யோசிக்காம கோவமா சண்டை தானே போடுவ. யோசிக்கிற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கா? ஆமா, உங்களுக்கு அப்படியே அறிவு மாதிரி கொட்டுது பாருங்க. ஆமா, கொட்டுது. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நம்பினாதான் உனக்கு நல்லது. என்ன நல்லது? சரி, அது இருக்கட்டும். நீ அப்படி என்னதான் யோசிச்சுட்டு இருக்க? சித்ரா கல்யாணத்துக்கு மேக்கப் போடுறதுக்கு பொண்ணுங்க வந்தாங்கல்ல, அவங்க மேலதான் எனக்கு சந்தேகமாவே இருக்கு. இது நான் எத்தனை வாட்டி உன்கிட்ட சொல்லிருக்கேன். பேசாம சித்ராவோட கல்யாண வீடியோ பார்த்தா ஏதாச்சும் கிடைக்கும். ஆமா இந்து, நீ சொல்றது கரெக்டா. கண்டிப்பா அதை பார்த்து யார் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப எதையும் யோசிக்காம படுத்து தூங்கு. இந்த பிங்க் ட்ரெஸ் இந்த பொண்ணெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி, அடுத்தது பாரு. மாப்ள, அந்த மேக்கப் போட வந்து ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கொடுத்த விஷயத்தை தான் சித்ரா குடிக்கவே இல்லையே, அப்புறம் தான் தெரியிருக்கீங்க. டேய், ஒருவேளை விஷத்தை கொடுத்து கல்யாணத்தை நிப்பாட்ட முடியலன்னு அவங்களே உஷாராணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. இப்படிதான் இந்து சொன்னான். அதனால தான் அதையும் பார்த்துடலான்னு வீடியோ எடுத்துட்டு வர சொன்னேன். என் சிஸ்டர் கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க. இதுதான்டா பர்றான்னு சொன்னேன். படிச்சு போய் பக்கத்துல வச்சு எவ்வளவு நல்லது பத்தியா? நீ வா. இல்ல நான் வரமாட்டேன். இல்ல பரவாயில்ல, வா. இல்ல வந்து அடிப்ப பாய வச்சு சும்மாவே இருக்க மாட்டோம். என்ன பக்கத்துல உட்காந்துருக்கா? அம்மா லாக் பண்ணிட்டா. மாப்பிள்ள, நான் கூட ஆரம்பத்தில் இதுக்கு ஆணவம் திமிரெலாம் இருக்குன்னு நினச்சேன்டா. ஆனால் பரவாயில்ல, அறிவும் இருக்குடா. நான் ஆரம்பத்தில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு தான் அறிவு கம்மியாக இருக்குது. இது நம்ம யாருக்கு தம்ஸ் அப் காட்டுறா? ஏய், காட்டுறத பார்த்தா ஏதோ வேலையை முடிச்சிட்டேன்னு சிக்னல் கொடுக்குறான்னு நினைக்கிறேன். ஆனால் அது யாருக்குன்னு தான் தெரியல. அப்போ சித்ராவை கொலை பண்ண சொன்னாலும் மண்டபத்துல நம்ம கண்ணு முன்னாடி இருந்திருக்கா. அப்ப பிளான் தான். அது யாரா இருக்கும்? இந்த சிக்னலை யாருக்கு காட்டுறாங்கன்னு பாரு பாரு. அது பாரு, ஸ்டாப் பண்ணு. இந்த ஆள் தானா? ஆமா. அப்போ இந்த ஆளு சொல்லிதான் மேக்கப் போட வந்தவங்க சித்ராவுக்கு விஷத்தை கலந்து கொடுத்திருக்காங்க. ஆனா இது எம்எல்ஏ கூட வந்த ஆளாச்சே. அவங்க ஏன் சித்ராவை கொலை பண்ண ஆள் அனுப்பணும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி
நம்ம கிருபான கல்யாணத்துக்கு போயிருந்தேன். பொண்ணு செம்ம அழகா மேக்கப் போட்டுட்டு இருந்தாங்க மாப்பிள்ள. நானும் பார்த்தேன். மேக்கப் போடுறது யாருன்னு விசாரிக்கும் போது உங்க ஏற்பாடுல தான் அவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதான் உங்களை பார்த்து அவங்கள புக் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். அப்படிலாம் எதுவும் இல்லையே. நான் அந்த மாதிரி யாரையும் எங்கேயும் அனுப்பலையே. நீங்க இடம் மாதிரி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வெளியில போய் வேற இடத்துல விசாரிச்சு பாருங்க. இல்லைண்ணே, உங்க பேர் கோபால் தானே? என் பேர் கோபால் தான். ஆனா எனக்கு அந்த மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட் யாரையும் தெரியாது. நீங்க தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஐயோ, இவை காயின் எடுத்தா சம்பவம்னா முள்ள வைக்க மாட்டானே. இவன் கெட்டப்புக்கு இவ்வளவு பெரிய செட்டப் தேவையா மாப்ள? ஓகே. நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடையாது. அப்படியா? சரி சரி சரி. இதோ நிற்கிறாங்களே, இவங்க யாரு? இவங்க என் வீட்டுக்காரம்மா. அப்போ நடுவில் இருக்கிறது யாரு? அது எங்களுக்கு தெரிஞ்சவங்க. இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம். 1 2 3ஆவதா நிக்கிறது யாரு? யாரு? உண்மையா சொல்லுங்க சார். கோபால் சார். கோபால் சார். கோபால். ஏய், உண்மையை சொல்லிடு. உன்னை அங்க அனுப்புனது யாரு? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. புரியல? புரியல மேடம். உங்களுக்காச்சும் நான் சொல்றது புரியுதா மேடம்? சார் பாவம் சார், அவர் ஒரு அப்பாவி சார், விட்டுருங்க சார். தெரியாது. ஐயோ, ஆமா, அன்னைக்கு சித்ராவுக்கு மேக்கப் போட வந்தது நீங்க தானே? நாங்க இல்ல, எங்களுக்கு மேக்கப் போடலாம் தெரியாது. ஐயோ.